ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு vlogல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரெசிபி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் பேக் பண்ணியிருந்தது தான். கோவக்காய் பார்த்தீங்கன்னா, நம்ம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி நீளமா ஸ்லைஸ் பண்ணிட்டு, வெறும் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா கேஸ்ட் அயர்ன் பேன்ல வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். வேற லெவல் டேஸ்டா இருக்கும். சப்பாத்திக்கு வந்து இது பெஸ்ட் காம்பினேஷன். இங்க நெறைய ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு இந்த மாரி கோவக்காய் ஃப்ரை தான் வச்சு குடுப்பாங்க. அப்புறம் சாதத்துக்கு வந்து அ அ பாசி பயிறு கடைஞ்சு குழம்பு செஞ்சிருந்தேன். தேங்காய் பால்லாம் ஊத்தி, பீர்க்கங்காயும் போட்டிருந்தேன். நம்ம நார்மலா துவரம் பருப்பு போட்டு சாம்பார் செய்யற மாரி தான். பாசிப்பயிறு வந்து பார்த்தீங்கன்னா, உடைச்ச பாசிப்பயிறு. உடைச்ச பாசிப்பயிறுல பீர்க்கங்காய் போட்டு, அ பால் கறி மாரி செஞ்சிருந்தேன். அதுவும் வந்து ரைஸுக்கு நல்லாருக்கும். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக ஷேர் பண்றேன். பெருசா ரெசிபியா எனக்கு ஷூட் பண்ண முடியல. நார்மலா நம்ம சாம்பார் செய்யற மாரி, ஃபர்ஸ்ட்டு பாசிப்பயிற வந்து வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம பீர்க்கங்காய் ஆட் பண்ணி, சாம்பார் தூள், மிளகாய் தூள், உப்பு போட்டு, அது வந்து கடைஞ்ச மாரி செஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ என்னோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து அதுதான் பேக் பண்ணியிருந்தேன். அடுத்ததா ஒரு மல்டி கெட்டிலுக்கான ரிவ்யூ பார்த்துடலாம். அகோரா பிராண்டுது. அ ஒரு ₹1500 பிரைஸ் ரேஞ்ச்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அ ஆப்ஷன்ஸோட வந்திருக்கிற ஒரு சூப்பர் கெட்டில் இதுன்னு சொல்லலாம். கூடவே யூசர் மேனுவல் வந்திருக்கு. 2 இயர் வாரண்டி குடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல்லயே பார்த்தீங்கன்னா, எந்தெந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. கிளீனிங் ப்ரொசீஜரும் கிளியரா குடுத்துருக்காங்க. அ பேச்சுலர்ஸா இருக்கவங்களுக்கு, இல்ல குழந்தைங்க யாராவது ஹாஸ்டல்ல இருக்காங்க அப்படின்றவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு ஆப்ஷனா சொல்வேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஆன், ஆஃப் பட்டன் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஆன், அப்புறம் லெவல் 1, லெவல் 2 அந்த மாரி இருக்கு. உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 306 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமா இத வந்து சமைக்க பயன்படுத்தலாம். மேல வந்து கிளாஸ் லிட்டோட வந்திருக்கு. ஸோ இதில என்னென்ன மாரி அட்டாச்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதில எப்படிலாம் குக் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். உள்ள வந்து தண்ணி இல்லாம இத ஆன் பண்ணவே கூடாது. கண்டிப்பா தண்ணி ஊத்தி தான் ஆன் பண்ணணும். இல்லன்னா ஆயில் அந்த மாரி ஊத்தி நீங்க ஏதாவது வதக்குறீங்க அப்டின்னா, ஆயில் ஊத்திட்டு அப்புறம் ஆன் பண்ணுங்க. எம்ப்டியா வந்து ஆன் பண்ணவே கூடாது. அது கிளியரா யூசர் மேனுவல்ல குடுத்துருக்கு. ஸோ இப்போ தண்ணி ஊத்திட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தேன். லெவல் 1ல வச்ச ஒரு வித்தின் ஒரு 2 டூ 3 மினிட்ஸ்ல தண்ணி வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எக் பாயில் பண்ற மாரியான ஒரு அட்டாச்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா, அதுல 6 எக் வந்து நம்ம வைக்க முடியும். உள்ள வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு, லெவல் 2ல வந்து ஜஸ்ட் 8 மினிட்ஸ்க்கு நம்ம பாயில் பண்ணா பெர்ஃபெக்ட்டா பாயில் ஆகுது. உள்ள உடைஞ்சிரும் அந்த மாரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே நான் ஃபேஸ் பண்ணல. நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் பண்ற மாதிரியான ஒரு பேஸ்கெட் குடுத்துருக்காங்க. இதுவும் ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நெறைய நம்ம சமைக்க முடியும். நம்ம புட்டெல்லாம் கூட இதுல வந்து ஸ்டீம் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஸ்வீட் கார்ன்லாம் நம்ம ஸ்டீம் பண்ணணும். மம்மோஸ்லாம் ஸ்டீம் பண்ணணும் அப்டின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம ஜஸ்ட் பாயில் ஆனவுனே லெவல் 1ல 10 மினிட்ஸ்க்கு தான் வச்சேன். 10 நிமிஷம் லெவல் 1ல வச்சதுக்கே சூப்பரா ஸ்டீம் ஆயிருச்சு. ஸ்வீட் கார்ன்ல வந்து அதுக்கப்புறமா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து ஜீவனுக்கு வந்து அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுத்துருந்தேன். அடுத்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து நம்ம யூஸ் பண்ற மாரியான ஒரு அட்டாச்மெண்ட். உள்ள வந்து ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட் வருது. அது மேல வைக்கிறதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் மோல்டு மாரி குடுத்துருக்காங்க. நம்மகிட்ட ஏதாவது ஒரு ரெடிமேட் கேக் மிக்ஸ் இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து ஈஸியா அதுல கேக் பண்ண முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிம்பிளா தயிர் கூட கொக்கோ பவுடர், அப்புறம் மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் போட்டு எக்லெஸ்ஸா ஒரு கேக் வந்து ட்ரை பண்ணேன். இந்த மோல்ட்ல வந்து பட்டர் அப்ளை பண்ணிட்டு, உள்ள வந்து அந்த மிக்ஸ ஊத்தி, மேல வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிட்டு வைக்கிறேன். என்னன்னா, தண்ணி வந்து உள்ள போயிடும். நம்ம மேல கவர் பண்ணலன்னா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிட்டு, அ நல்லா வாட்டர் பாயில் ஆனதுக்கு அப்புறமா லெவல் 1ல 20 மினிட்ஸ்க்கு வச்சேன். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம ஏதாவது அதில குக் பண்ணணும்னா, இந்த மாரி தான் வைக்கணும். பாயில் ஆன உடனே நீங்க வந்து லெவல் 1க்கு கொண்டு வந்துட்டு, ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டீங்க அப்டின்னா, நம்ம எப்படி பேக் பண்ணா எப்படி வருமோ, அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்டார் ஷேப்ல கேக் வந்துருந்துச்சு. இதுவரைக்கும் அட்டாச்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ கெட்டில்ல என்ன மாரியெல்லாம் சமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்திட்டு நான் அதில வந்து நூடுல்ஸ் சமைச்சு காட்டியிருக்கேன். ஸோ நம்ம வந்து அ தண்ணி இல்லன்னா எண்ணெய் போட்டு நம்ம வதக்குற மாரியான ரெசிபீஸும் செய்யலாம். உப்மா,
அந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ் வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல குக் ஆகுற மாதிரியான என்ன டிஷ் வேணாலும் இதுல சமைக்கலாம். கிளீனிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டைரக்டா ரன்னிங் டேப் வாட்டர் கீழே வந்து இத கழுவாதீங்க. கொஞ்சமா தண்ணி புடிச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம நார்மலா பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ற ஏதாவது ஒரு லிக்விட் வச்சு ஸ்க்ரப் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி புடிச்சு கீழே ஊத்தி அந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க. டைரக்டா ரன்னிங் வாட்டர் கீழே வச்சீங்கன்னா அந்த பேஸ்ல வந்து தண்ணி படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கீழே பேஸ்ல வந்து தண்ணி படாம க்ளீன் பண்ணணும். இந்த அகாரோ மல்டி குக் கெட்டிலோட அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து காலேஜ் கிறிஸ்மஸ்ல இருந்து நியூ இயர் வரைக்கும் ஹாலிடே. ஜீவனுக்கு அதுக்கு முன்னத்த வாரத்துல இருந்தே ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் எனக்கு மண்டே டியூஸ்டே காலேஜ் இருந்தது. வெனஸ்டேல இருந்தா லீவு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்து போறதா பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் முன்னத்து நாளே பேக் பண்ணி எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன். என் கூட ஒர்க் பண்ற கொலீக்கோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ஊறுகாய் எனக்கு குடுத்திருந்தாங்க. அந்த அலுமினியம் ஃபாயில்ல இருக்கிறது மட்டன் பிக்கிள். இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா நார்த்தங்காய் ஊறுகாய். ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து சின்ன பாட்டில்ல பேக் பண்ணிட்டேன் ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்கு. மட்டன் பிக்கிள் நான் சாப்பிட்டதே இல்ல. ஸோ அது வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேன்லாம் நான் ரொம்ப நாள், அதாவது ரொம்ப வருஷம் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. அப்போ யூடியூப் எல்லாம் இல்ல. யூடியூப்க்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது. ஒரு 5 இயர்ஸா யூஸ் பண்ணாமயே வச்சிருந்தேன். அந்த கிரானைட் பேன் வந்து பாத்தீங்கன்னா பர்க்னர் அந்த பிராண்ட். சூப்பர் குவாலிட்டி. அங்க கோயம்புத்தூர்ல வந்து சமைக்கிறதுக்கு அவ்வளவா இந்த மாதிரி பேன் எல்லாம் இல்ல. ஸோ அதனால அதையும் எடுத்து பேக் பண்ணியிருந்தேன். இது கிறிஸ்மஸ்க்கு முன்னத்து நாள் நைட் வந்து பாத்தீங்கன்னா, நான் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் வந்து செய்யறதுக்காக தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என் தங்கச்சி குழந்தைங்களுக்கு ப்ளம் கேக்லாம் ரொம்ப புடிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து செஞ்சு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக. ஸோ என்கிட்ட பாத்தீங்கன்னா, ட்ரைடு ஃப்ரூட்ஸ் வந்து ட்ரைடு கிரான்பெர்ரி, ட்ரைடு ப்ளூபெர்ரி எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாம டேட்ஸ் இருந்தது. அதெல்லாம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ட்ரை கிரேப்ஸ். அப்புறம் நட்ஸ்ல பாத்தீங்கன்னா, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு. ஸோ இந்த எது வீட்ல இன்கிரியன்ஸா இருந்ததோ அது மட்டும் வச்சு செம்ம யம்மியான ஒரு ப்ளம் கேக். சான்ஸே இல்ல. உங்க வீட்ல ஓடிஜி இருக்கு. நீங்க கேக்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அட்லீஸ்ட் நியூ இயர்க்காவது இந்த ப்ளம் கேக் வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம பேக்கரியில வாங்கி சாப்பிடுற ப்ளம் கேக்குக்கும், நம்ம வீட்லயே செய்யற கேக்குக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 கப் சுகர் வந்து பாத்தீங்கன்னா, மெல்ட் பண்ணிக்கணும். அது வந்து நல்லா ப்ரவுன் கலர் ஆற மாரி மெல்ட் பண்ணிக்கணும். நான் வந்து கொஞ்சமா சாக்லேட்டும் ஆட் பண்ணிட்டேன். அப்பதான் அந்த கலர் வரும். ஸோ சாக்லேட்டும், சுகரும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிட்டு, நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸ் தான் ஆட் பண்றேன். நட்ஸ் ஆட் பண்ணல. ட்ரைடு கிரான்பெர்ரி, ட்ரைடு ப்ளூபெர்ரி, டேட்ஸ் அப்புறம் ட்ரைடு கிரேப்ஸ் இந்த 4மே குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு, ஆரஞ்ச் ஜூஸ் வந்து 1/2 கப் ஆட் பண்றேன். ஒரு ஆரஞ்சோட ஜூஸ் போதும். இந்த ஆரஞ்ச் ஜூஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வெந்து வரணும். அது அந்த சிட்ரஸ் ஃப்ளேவர் வந்து இந்த கேக்குக்கு செம்மையான ஒரு டெக்ஸ்சரையும் குடுக்குது. செம்ம டேஸ்ட்டும் குடுக்குது. யூசுவலா இந்த ப்ளம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயின் இல்லைன்னா ரம் வச்சு செய்வாங்க. ரெட் ஒயின் இது கூட ஆட் பண்ணுவாங்க. இல்ல ரம் வச்சும் செய்வாங்க. நான் அந்த மாரி எதுவும் பண்ணாம, நார்மலான மெத்தட்ல செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் கூட சுகர் சேர்த்து பீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 2 எக் ஆட் பண்ணணும். மெல்டட் பட்டர் வந்து 1 கப் எடுத்திருந்தேன். ஒயிட் சுகர் வந்து 1 கப் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் அத பீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 1 எக் ஆட் பண்ணி முதல்ல பீட் பண்ணேன். மறுபடியும் 2வது ஒரு எக் ஆட் பண்ணி கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணியிருக்கேன். ஸோ கேக் பண்ணும்போது ப்ரொசீஜர் வந்து இதுதான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் எக் ஆட் பண்ணி பீட் பண்ணிருந்தேன். அப்படி பண்ணக்கூடாது. பட்டர், சுகர் அப்புறம் தான் எக். பட்டரையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணிட்டு, அப்புறம் எக் ஒண்ணொண்ணா ஆட் பண்ணி பீட் பண்ணாதான் இந்த டெக்ஸ்சர் வருது அப்படின்றத இந்த ப்ளம் கேக்ல தான் நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா நானும் பேக்கிங்க்குலாம் ஒரு பிகினர் தான். யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமா கேக் பேக் பண்றதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல நானா இந்த கேக்க செஞ்சேன் அந்த மாரி வந்திருந்துச்சு. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வெட் இன்கிரியன்ட்ஸ் வந்து தனியா எடுத்து வச்சுட்டு, ட்ரை இன்கிரியன்ட்ஸ் எப்பவும் போல மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து நல்லா சலிச்சுட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு, ஏற்கனவே நம்ம வேக வச்சு ஆற வச்சிருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் போட்டுட்டு, அத ஃபர்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து மைதா கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வெட் இன்கிரியன்ட்ஸ வந்து ஆட் பண்ணணும்.
ட்ரை ஃப்ரூட்ஸ வந்து நல்லா மைதா கூட மிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் அது நல்லா ஸ்ப்ரெட் ஆயி வரும் கேக்ல. இல்லைன்னா ஒரே இடத்துல நின்றும். ஸோ பேட்டரி கன்சிஸ்டன்சிக்கு எனக்கு எக்ஸாக்ட்டா வந்துருச்சு. இப் சப்போஸ் வரல அப்படின்னா, தயிர் சேர்க்கணும். பாலை விட தயிர் சேர்த்துனீங்க அப்படின்னா, நல்லா சாஃப்ட்டா வருது. சப்போஸ் எக்லெஸ்ஸா நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும், தயிர் சேர்த்து பண்ணுங்க. தயிர் வச்சு பண்ணாலும் கேக்கு நல்லா சாஃப்ட்டாவும், ஃப்ளஃபியாவும் வருது. ஸோ கட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு, நல்லா அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும், இந்த மாரி இது வந்து ட்விஸ்ட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். நல்லா அது பண்ணி வச்சுட்டு, அந்த ட்ரேல வந்து உள்ள பேக்கிங் பேப்பர் அது போட்டு, அதுல வந்து பட்டர் வந்து போட்டு வச்சிருந்தேன். போட்டுட்டு, நம்மள பேட்டர வந்து அதுல போட்டு லைட்டா டேப் பண்ணணும். இந்த டேப் பண்றது எதுக்காகன்னா, உள்ள ஏதாவது ஏர் பாக்கெட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, அது போயிடும். மேல வந்து நீங்க ஏதாவது நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்றதுன்னா, டெக்கரேட் பண்ணிட்டு, ஓடிஜில வந்து டெம்பரேச்சர் 162 டிகிரி ஃபார் 1 ஹவர் பேக் பண்ணணும். இந்த கேக்கோட பேக்கிங் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. 1 ஹவர் பேக் பண்ணா தான் நல்லா வெந்து வருது. ஆ நம்ம பேக்கரியில வாங்குனா என்ன மாதிரி இருக்குமோ, சேம் அதே மாரியான ஒரு கலர் அண்ட் டெக்ஸ்சர்ல வந்திருந்துச்சு. டேஸ்ட் வந்து வேற லெவல். என்னன்னா, நான் இதுல அந்த ட்ரைடு ப்ளூபெர்ரி, ட்ரைடு கிரான்பெர்ரிஸ்லாம் போட்டிருந்தேன். நீங்க அதெல்லாம் போடணுன்ட்டு அவசியம் இல்ல. அது ஆப்ஷனல் தான். வீட்ல என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்க போடலாம். டூட்டி ஃப்ரூட்டி இருந்தா போடலாம். ஜாம் இருந்துச்சுன்னா கூட அதையும் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. டேட்ஸ் அண்ட் ட்ரைடு கிரேப்ஸ் மட்டும் வச்சு கூட இத பண்ணலாம். டேட்ஸும், ட்ரைடு கிரேப்ஸ் இருக்கு. நம்ம வீட்ல பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இருக்குன்னா, சூப்பரா வீட்ல ப்ளம் கேக் பண்ணிடலாம். நான் மறுபடியும் சொல்றேன். இந்த ப்ளம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கரியில வாங்கி சாப்பிடுறதுக்கும், நம்ம வீட்ல செய்றதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நாள் ஆக ஆக இதோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும்ன்னு சொல்லுவாங்க. ரம்மு, ஒயின்லாம் வச்சு செய்வாங்க. அப்படி செய்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேக் வந்து பேக் ஆனதுக்கு அப்புறமா அதில ஹோல்ஸ் பண்ணிட்டு, உள்ள வந்து ரம் ஆர் ஒயின வந்து பிரஷ் பண்ணி விடுவாங்க. ஒரு 4, 5 நாள் வச்சு கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதுக்கப்புறமா தான் காலையில சாப்பிடுவாங்க. 6 மணிக்கே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த பெங்களூர்லேருந்து ரெசிபி. கிளம்பிட்டோம். அன்னைக்கு வந்து மழை பெஞ்சுட்டு இருந்தது. ஆக்சுவலா பெங்களூருக்குள்ள மழை இல்ல. கிருஷ்ணகிரி தாண்டுன உடனேயே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஊருக்கு போகும்போதெல்லாம் நெறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இந்த ஜமுனால வந்து நிறுத்தி ஸ்வீட்ஸ் வாங்காம போகவே மாட்டேன். பெங்களூர்லேருந்து கிளம்பி வரேன் அப்படின்னாலே, அங்கேருந்து ஒரு லிஸ்ட் குடுத்துருவாங்க. என்னலாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைமே நான் வந்து இங்க இந்த டொமேட்டோ தொக்கு, அப்புறம் இட்லி மிளகா பொடி, வத்த குழம்பு மிக்ஸு, அப்புறம் இது தூதுவள பொடி அந்த மாரி ஏதோ வாங்கியிருந்தேன். சாரி பிரண்ட துவையல் வாங்கியிருந்தேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா, சுட சாதத்துல வந்து போட்டுட்டு நெய் ஊத்தி சாப்பிடுற மாரி எல்லாமே செம்ம டேஸ்ட்டா இருந்தது. அதுல நான் மறுபடியும் மறுபடியும் வாங்குற ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ மிக்ஸ் தக்காளி தொக்கு வந்து அது வச்சு தக்காளி சாதம் செஞ்சப்ப கூட சூப்பரா வந்திருந்துச்சு. அப்புறம் என் தங்கச்சி, தம்பி எல்லாருமே கேட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பூண்டு பொடி வேணும், பருப்பு பொடி வேணும், இட்லி மிளகா பொடி, அப்புறம் தக்காளி தொக்கு, புளியோதரை மிக்ஸு, ஊறுகாய் அந்த மாரி நெறைய லிஸ்ட் குடுத்துருந்தாங்க. அத எல்லாருக்கும் சேர்த்து வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா, மிளகா பொடியெல்லாம் வந்து 2 பாக்கெட்டு, பூண்டு பொடி 2 பாக்கெட்டு, பருப்பு பொடி 2 பாக்கெட்டு, முக்கியமா இந்த தக்காளி தொக்கு 3 பாட்டில் வாங்கியிருந்தேன். இந்த தடவ ட்ரை பண்ணலான்னு சொல்லி புளியோதரை மிக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஊறுகாவும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஆக்சுவலா வீட்ல நாம செஞ்சா என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குமோ, அந்த டேஸ்ட் இருக்கு ஃபர்ஸ்ட்டு. 2வது விஷயம் காரம் வந்து நாங்க சாப்பிடக்கூடிய அளவுல இருக்கு. வெளிய பிராண்டெல்லாம் வாங்கும்போது ரொம்ப காரமா இருக்கும். அது பிரிசர்வேட்டிவ் வந்து ஜாஸ்தியா ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த வினிகர் ஸ்மெல் எல்லாம் வரும். ஆனா இதுல அந்த மாரி எதுவுமே இல்ல. தக்காளி தொக்கு பாட்டில் பார்த்தீங்கன்னா, நான் 3வது தடவ பர்ச்சேஸ் பண்றேன் இவங்க கிட்ட. ஸோ எல்லாம் வாங்கிட்டு, அப்புறம் குழந்தைங்க வந்து என்ட்ட கேட்டிருந்தாங்க. இந்த ம் பேக்கரியில வந்து குட்டி ஜாமுன் வாங்கிட்டு வரணும்னு சொல்ட்டு. ஆக்சுவலா அதுவும் செய்ய டைம் இருந்தா நானே செஞ்சிருப்பேன். பட் ப்ளம் கேக் வந்து அவங்களுக்காக பேக் பண்ட்டேன். ஜீவனுக்கு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறக்கு குடுத்துட்டு, நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ப்ளம் கேக் அவ்வளோதான். அப்படியே எடுத்து ராப் பண்ணி பேக் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த பால் பேணின்னு சொல்லுவாங்க. இத வந்து சூடா பால் ஊத்தி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாருக்கும். அப்புறம் காரம் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா இந்த தடவ பீட்ரூட்ல ரிப்பன் பக்கோடா இருந்தது. அது வாங்கியிருந்தேன். ஸோ ஊருக்கு வந்து செம்ம ஹேப்பியா கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலா திடீர்னு ஒரு பிளான் தான்.
ஃபர்ஸ்ட்டே வந்து இது பிளான் பண்ணி வைக்கல. ஏன்னா ஜீவனுக்கு 10த்ன்றனால அவனுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்தான். அவன் எக்ஸாம் வந்து ப்ரீ போர்ட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஃபுல் போர்ஷன் எழுதி முடிச்சிருந்தான். சரி அட்லீஸ்ட் ஒரு வீக்குக்காவது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்றனால சடனா கிளம்புனது தான். ஸோ எல்லா திங்ஸும் வந்து கோயம்புத்தூருக்கு தான் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக காரில் பேக் பண்ணியிருக்கேன். சரியான மழை. ஜீவன் 2 கையிலையும் பேக் எடுத்துட்டு கார் ஏற போனோடனே சரியான மழை. ஸோ நல்லபடியாக கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட்டோம். கோயம்புத்தூரில் நிறைய ஷாப்பிங் பிளான் இருக்குது. முக்கியமாக இந்த தடவை ஜிஆர்டி கோயம்புத்தூர் போகலான் இருக்கேன். அது வந்து வீடியோவாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இயர் 2024க்கான லாஸ்ட் vlog இது. அடுத்த vlog வந்து நியூ இயர் 2025ல தான் போஸ்ட் பண்ணுவேன். உங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.